வணக்கமான உறவுகளே, இந்த காணொளியில் இருக்கிற இஸ்லாமிய சகோதரருக்கு எதிரான கண்டன காணொலியை தான் இந்த காணொலி அமைய போகுது. ஏனென்றால் எங்கட ஈழத்தமிழர் இனத்தில் வந்து உணர்வு மிக்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். அதிலேயும் வந்து உண்மைகளை துணிவோட உணர்வு ரீதியாக எடுத்து வைக்கும் பெண்கள் என்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் விரல் வெட்டு எண்ணக்கூடியவர்களாம் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அவன் வெளியிட்ட கருத்தை கூட வந்து உங்களால் உள்வாங்க முடியாமல் அவன் மீது வந்து உங்களுக்கும் உங்களோட அம்மா, உங்களோட பெற்றதோ அம்மா, உங்களோட சகோதரிமாரி இருப்பினும் உங்களோட பிள்ளை கூட வந்து சில பெண் பிள்ளைகளாக இருக்கும். அப்படி இருந்தும் நீங்கள் அந்த உங்களோட தமிழ் மொழியை வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து என்ன வார்த்தைகளை வந்து நீங்கள் கதைக்கிறீங்கன்னு எப்படி உங்களால் இப்படி கதைக்க முடியும்? நீங்கள் வந்து ஒரு கருத்தியலாளராக இருந்து கொண்டு என்ன கருத்தை வந்து நீங்கள் விதைக்கிறீங்க? உங்கள்கிட்ட சுய ஒழுக்கம் இல்லாமல் எதை வந்து மற்றவர்கள்ட்ட வந்து உங்களால் விதைச்சு விட முடியும்? உங்களால் வந்து நல்ல கருத்தை, நல்ல சிந்தனையை வந்து அது வந்து நீங்கள் மதம் சார்ந்து வரும்போது அந்த இந்த மதத்தை போதிக்கிற அந்த கடவுள் கூட வந்து அதை ஏற்பாரா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சகோதரம். இதில் வந்து அந்த சகோதரி ஏமன் இருக்கிற சகோதரி வந்து கதைச்ச விடயங்கள் வந்து நியாயமான விடயங்கள். அந்த வலி, அந்த ஈழத்தமிழற்ற வலியை வந்து உலகத்தில் இருக்க எந்த ஆறால கூட வந்து அதுக்கான மருந்து வந்து கொடுத்து விட முடியாது. அந்த வலி அவர்கள் இருக்கும் வாழ்நாள் உள்ளாமல் வந்து இருக்க போகுது. அதுக்கு வந்து நீங்கள் ஆறுதலான வார்த்தையில் இதன்னும் போதுதான் அதுக்கான கொஞ்சம் மருந்தாவது அது இருக்கும். அந்த கதைக்கிற ஐநாவில் உரையாற்றும் ஐயா அருணா அவர்களே, அன்று இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்து என்னென்ன கோரிக்கை வைத்து 12 நாட்கள் பசி கிடந்து பல்கலையின் மாணவன் தன் உயிரை தியாகம் செய்தாரோ அதே கோரிக்கைகள் தான் இன்று வரையும் இருக்கின்றன. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற உங்களால் அதில் ஒரு கோரிக்கையை கூட நிறைவேற்ற முடியாத உங்களால் எப்படி ஐநாவில் போய் இன்னொரு நாட்டுக்காக உரையாற்ற முடியும்? சகோதரியின் கேள்வி வந்து மிகவும் நியாயமானது. இது வந்து அனுரா அவர்கள் வந்து எங்களுக்கான நீதியை தராமல் இந்த ஐநா பொதுச்சபையில் வந்து நியூயார்க்கில் வந்து அவர் கதைச்ச விடயங்கள் வந்து பார்க்குறதுக்கு வடிவா ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி இருக்கும் மொழிய நீங்கள் வேதனை உள்ள உண்மையாக புரிஞ்ச எங்களால் வந்து அது எவ்வளோ பெரிய நடிப்பண்டு வந்து எங்களால் உணர முடியும். உங்களாலையும் ஒரு ஈழத்தமிழாக வாழ்கிற உங்களாலையும் வந்து அது நிச்சயமாக வந்து உணரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். எப்படி இவர்கள் வந்து எங்களை ஏமாத்துற விடயம் வந்து உங்களாலையும் வந்து நிச்சயம் உணர வேண்டிய ஒரு விடயமாக இருக்கும். இதில் வந்து இப்போ வளர்ற படித்த இஸ்லாமிய சகோதரர்கள் கூட வந்து தங்களை வந்து ஈழத்தமிழராக அடையாளப்படுத்துகிறார்கள் என்றால் ஒரு மனிதனுக்கு வந்து அடையாளம் மிக முக்கியமானது. இங்கே நான் வந்து எங்கே வேலை செய்கிறேன், அகதி முகாமில், ஏமனில் ஒரு அகதி முகாமில் வந்து வயது போனவர்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் உடல்நலம் சரியில்லாத பிள்ளைகளுக்கும் வந்து மருத்துவ டீமை வந்து சேவை செய்கிற வேலையைத்தான் நான் செய்து கொண்டு இருக்கிறேன். விளங்கிக் கொள்ளுங்கள். இதில் வந்து 90% வந்து இஸ்லாமிய நாடுகளை சார்ந்தவர்கள். அவர்கள் வந்து தங்களை வந்து இஸ்லாமியர்கள் என்று அடையாளப்படுத்துவதே இல்லை. தங்கள் வந்து டுனேசியன், அல்ஜீரியன், மரோக்கன், நைஜீரியன், டோகோ, எரித்ரியன், ஈரான், ஆப்கானிஸ்தான், ஈராக், சிரியா என்று இப்படித்தான் அடையாளப்படுத்துவர்களுடைய தங்களை வந்து ஒருபோதும் முஸ்லீம்கள் என்றோ இஸ்லாமியர்கள் என்றோ அடையாளப்படுத்துறது இல்லை இங்கே. அப்படி இருக்கும்போது ஈழத்தமிழராக நீங்கள் வந்து ஹிஸ்புல்லா போன்று ஏன் இருக்கிறீங்கள்? ஏன் புதிய புத்தி கூர்மையான இப்போ வளரும் எங்களுடைய அடுத்த சமுதாயம், இளைய சமுதாயம் போல வந்து உங்களை வந்து ஏன் உங்களால் வந்து ஈழத்தமிழர்கள் வந்து அடையாளப்படுத்த முடியல? மதத்தால் நீங்கள் வந்து முஸ்லீமாக இருந்தாலும் இனத்தால் வந்து நீங்கள் ஈழத்தமிழர். அதைத்தான் அந்த சகோதரி மேலும் வந்து கேட்டிருப்பா. அவர்களோட வழி வந்து நீங்களே சகோதரன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நாங்கள் வந்து காசாக்காண்டி நாங்கள் குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். எங்களோட காணொலியில் தொடர்ந்து பாருங்கள். காசா பிரச்சனைக்காண்டி நாங்கள் தொடர்ந்தும் குரல் கொடுத்துருக்கிறோம். இப்போ 7 வருஷம் முதல் எங்களோட காணொலியை பார்த்தாலும் அதுதான் இருக்கும், இப்போ பார்த்தாலும் அதுதான் இருக்கும். ஏன்னா நாங்கள் ஒரு இன அழிப்பை சந்தித்த ஒரு இனமாக இருக்கிறபடியால் நாங்கள் வந்து அதற்கு வந்து நாங்கள் அதை பார்க்கும்போது எங்களோட மனம் வந்து வேதனையானது. அதை பார்க்கும்போது 2009 எங்களுக்கு நடந்த இனப்படுகொலை என்ற படங்கள் எங்களோட கண் முன்னால் வருது.
அந்த இதுக்காண்டி நாங்கள் குரல் கொடுக்குறோம். ஆனால் நீங்களும் எங்கள் எண்ணத்தில் பிறந்த நீங்கள் தானே சகோதரம். அப்படி என்றைக்க இந்த சகோதரி இந்த வேதனையை வந்து கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள பாருங்கள். எங்களோட அதே உங்களோட நீங்கள் வாழ்கிற மண்ணில் வந்து உங்களுக்கு பக்கத்தில் அதே மொழியை பேசுகிற மக்கள் கொத்து கொத்தா இறக்கும் போது உங்களோட இதில் இருந்து இப்படியான இதில் வந்திருந்தால் எங்களுக்கு ஒரு மருந்தாக இருந்திருக்கும். இப்போ கூட இந்த காச மக்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்கிறது வந்து நல்ல வடியம், அதனால் பேசிய வடியம் வந்து நல்ல வடியம். ஆனால் அவர் அதுக்கான தகுதியான நபரானதை வந்து நீங்கள் சிந்திச்சு பார்த்துனீங்களா சகோதரம்? அவர் உங்களையும் எங்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்ன்றது உங்களுக்கு விளங்கியோ? பெரும்பான்மையான சிங்கள இனம் அதில் இருந்து எங்களை காப்பாற்றுறதுக்காண்டி தான் நாங்கள் வந்து போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்காண்டி எங்களோட அடுத்த சமுதாயத்தை உங்களோட பிள்ளைகளையும் சேர்த்து உங்களோட பிள்ளைகளுக்காண்டி தான் சகோதரம் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். உங்களோட பிள்ளைகளுக்கும் அந்த இருப்பை காக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஜாப்பு வேணும். வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு வந்து ஈழத்தமிழருக்கு வந்து எங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஜாப்பு வேணுமென்ற ரீதியில் தான் நாங்கள் இதன்றோம். ஆனால் அனுரா வந்து உங்களுக்கு அல்வா கொடுத்துட்டு வர்ற அதில் வந்து இன்னும் கூர்மையாக காத்திருந்தீங்க என்றால் நெத்தன்யாவு வந்து அங்கே கதைக்கும் போது எல்லாரும் கூடுதலாக எல்லா நாட்டுக்காரரும் வந்து வெளியால் வந்தார்கள். ஆனால் இலங்கைக்கான பிரதிநிதி அங்கே நின்று நெத்தன்யாவோட பேச்சை வந்து கேட்டுக்கொண்டிருந்தார். ஞாபகம் இருக்கோ? நீங்கள் பார்த்தீங்களோ? இன்னைக்கு நீங்கள் வாயால் வடை சுடுறதை நம்பாதீங்கள். ஒரு உணர்வுள்ள ஈழத்தமிழச்சி அவன்ட பேச்சு வந்து நீங்கள் நசுக்க நிற்கிற வந்து அதுவும் வந்து வார்த்தைகள் ஒழுக்கமற்ற வார்த்தைகளை பிரவகித்து உங்களுக்கும் ஒரு தாய்தானே உங்களை பெற்றவர். அப்படி இருக்கும்போது உங்களோட பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் பெண்களை மதிக்க தெரியாமல் இப்படி பயணிக்கிறது எப்படி சகோதரம் சரியாக இருக்கும்? அதோட வந்து எங்களோட மனதில் இருக்க வேதனையை பாருங்க சகோதரம். இந்த இதில் வந்து எங்களோட சகோதரி இசைப்பிரியாக்காக்கு நேர்ந்த கொடூரத்தை இதுவரையும் இந்த ஆண் பக்கத்தில் இருந்து ஒருத்தர் கூட வந்து இதுவரையும் வந்து அதை கண்டிக்கல. சகோதர மதத்திலேயோ சகோதர இனத்திலிருந்தோ ஒருத்தரும் வந்து அதுக்கான நீதிக்கான இது குரலை வந்து ஒழுப்பேல. உங்களை அந்த 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 சிங்கள இராணுவத்தை பெற்றதும் ஒரு தாய் தானே. இந்த தாய் கூட வந்து செய்த பிழை தங்களோட இராணுவம் செய்த பிழையண்டு இதுவரையும் இதண்டே இல்லை. ஆனால் அனுரா அவர்கள் வந்து முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி சர்வதேச விசாரணை நோன்னு சொல்லி போட்டு இவர் வந்து எல்லாம் அங்கே இலங்கையில் எல்லாம் நல்லா இருக்கான்னு ஒரு மாயை காட்டிக்கொண்டு சிங்களவர்களால் ஆளவனும் தமிழர்கள் அடிமையாகத்தான் இருக்கணும் என்று அது தமிழர்கள் ரீதியில் வந்து நீங்களும் அடங்குவீங்கள் நாங்களும் அடங்குவோம். நாங்கள் அவர்களுக்கு எங்களுக்கு மாவீர தினம் வேணுமென்றாலும் வந்து நாங்கள் அவற்றை பிச்சை எடுத்து அனுமதி இதன்தான் இதன் என்ற ரீதியில் தான் அவற்றை கருத்தரங்கம் அதில் அமைஞ்சிருந்தது. நீங்கள் வடிவாக யோசியுங்கள். இந்த இனவாத அனுராண்டவர் வந்து போர் இருந்த போது வந்து எப்படிப்பட்ட இனவாதி என்று உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும். அப்படிப்பட்டவர் இப்போ வந்து மக்களை ஏமாற்றும் போது அந்த வேதனையைத்தான் அந்த சகோதரி வந்து அவன் உரையாடலாக இருந்திருக்கும். அதோட வந்து ஒட்டுமொத்த அரபு நாடுக்காரர்கள் வந்து தங்களை வந்து அரபு அந்த அந்த மொழிக்கேற்றமாக அடையாளப்படுத்தும் போது நீங்கள் மட்டும் ஏன் வந்து உங்களோட ஈழத்தமிழராக அடையாளப்படுத்தாமல் முஸ்லீம்களோட மதத்தை வந்து முன்னிலைப்படுத்துறீங்க? அப்படி வேறு ஒரு நாட்டில் இருக்கிறவர்கள் யாராவது செய்கிறார்களா? அப்படி இருக்கும் போது நீங்களே உங்களோட அடையாளத்தை துளைஞ்சு நிற்கிறீங்கன்ற இது அதுவும் அந்த சகோதரம் உங்களுக்கு வந்து மிக காட்டமான கண்டனத்தை எங்கள் தரப்பில் இந்த இது அவ வந்து துணிஞ்சு இந்த சோசியல் மீடியாவில் துணிஞ்சு தன் கருத்தை முன் வைக்கிறான். ஆனால் நீங்கள் அந்த குரல் வரியை இதன் நசுக்க இதன்றது மிக கண்டிக்கிறதுக்கு ஒரு வடிவம் சகோதரம் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். ஈழத்தமிழர் கருத்தரங்க சார்பாக வந்து உங்களை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் சகோதரம்.